ஒரு பூ எடுத்து சுத்தி தீபத்தினுடைய பாத்திரம் போட்டிருக்கேன். ஏன் கோயில கல்பனை பார்த்துக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப தெரியுதா? எவ்வளவு பகம் பாத்தீங்களா? அதனாலதான் கோயில விளக்கு மட்டும் ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. இந்த 48 நாள்ல 12 கிலோ கற்பூரம் சேர்ந்துருக்கு கோயில்ல. இப்படி 12 கிலோ கற்பூரம். தலைமை தாங்கி சிறப்பான முறையில் நடத்தி வைப்பதற்காக ஐயனாராயணம் நூதன சன்னிதானம் ஸ்ரீ ஹரிகர ஸ்ரீ ஸ்ரீ சீனிவாச சுவாமிகள் அவர்கள் வருகை கொடுத்திருந்து நம்மையெல்லாம் ஆசீர்வதித்து மங்கள பொருட்களை எல்லாம் அவர்கள் திருக்கரங்களால் வழங்கி இந்த பூஜைகளை தலைமையேற்று நடத்தி வருவதற்காக வருகை உள்ளார்கள். தொடர்ந்து பூஜை நடக்கும். அவர் சென்டர்ல வந்துட்டாருன்னா ஒரு வரவேற்பு பண்ணி கூட்டிட்டு உட்கார வச்சிருவாங்க. நீங்க பாட்டு பூஜையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். போற்றுவோம் நமச்சிவாய சிவாய நமக. விளக்கேற்றீங்களா? 2 பூவை கையில வச்சு விநாயகர் பெருமானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல்ல கணபதியினுடைய வழிபாடு. எந்த பூஜை செஞ்சாலும் அதுல விநாயகர் பெருமானுக்கு பூஜை. ஏன் விநாயகர் பெருமானுக்கு பூஜை? எந்த வினைகளும் இல்லாமல் கஷ்டங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா விநாயகருக்கு தான் பூஜை பண்ணணும். விநாயகர் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த புஷ்பத்தை 2 பிரிச்சு 2 முறை தலையில குட்டிக்கோங்க. சுக்லாம் விஷ்ணும் தரை வர்ணம் தரம்